சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 50 ஆண்டு கால திரைப்பயணம் அதை கொண்டாடக்கூடிய வகையில் நம்ம அவருடைய ஒவ்வொரு ஸ்பெஷலான விஷயங்களையும் பேசணுன்றது தான் இந்த வீடியோட ஐடியா. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே ஸ்டைல் அப்படிங்கிறது தான் இந்த தலைமுறைக்கு ஞாபகம் வரும். டவுட்டே கிடையாது. அவர் ஆரம்பத்திலேருந்து 6லிருந்து 60 வரை எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். எல்லாருக்கிட்டையுமே அவரோட ஸ்டைல் அப்படிங்கிறது போய் ரீச் ஆயிருக்கு. சின்ன குழந்தை கூட அவருடைய எந்த ஸ்டைலா இருக்கட்டும், இல்லை ஒரு கண்ணாடி ஒரு கூலிங் கிளாஸ் நம்ம எடுத்தா கூட ரஜினி போடுற மாதிரி தான் போட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அவருடைய அந்த ஸ்டைல் பதிஞ்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட பேசும்போது எப்பவுமே ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டைல் ஐகான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கிளாசிக்கான ஆக்டர் அப்படிங்கிறத எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது அதிகமா இப்ப இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கா இருக்கட்டும், இல்லை ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் தெரியாது. ஸோ எந்தெந்த படங்கள் அவருடைய நடிப்பை கரெக்டா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வந்த இயக்குனர்கள், சில பேர் அவரோட ஸ்டைல் மட்டும் போதும் அப்படின்னு வெளியே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில நடிகர்கள் தான் அவருடைய அந்த ஆங்கிள், அந்த டைமென்ஷன், ஒரு ஆக்டரா ஒரு கிளாசிக்கான விஷயங்களை வெளியே கொண்டு வரணும்னு பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்க ரசிச்ச விஷயங்களை சொல்லுங்க சார். இது ஆக்சுவலாக 2 கான்ட்ரவர்சி இதில் நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில், அட் தி ஸ்டேஜ் ஆஃப் பிகினிங் ஏர்லியர் ஸ்டேஜில் கமல்ஹாசன் கமர்ஷியல் ஆக்டர், ரஜினிகாந்த் ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆர்டிஸ்ட். இதுதான் ஏர்லியராக அமைஞ்ச ஒரு விஷயம். இது எங்கே மாறுச்சு அப்படின்னா, நாயகன் அப்படிங்கிற ஒரு படம். ஃபார் எக்ஸாம்பிள் நாயகன்கிறதோ ஓகே, அது ஒரு விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி கூட எஸ்பி முத்துராமனோடைய 2 பேத்துக்குமே எஸ்பி முத்துராமன் தான் ஒன் ஆஃப் த கல்பிரிட்னு வச்சுக்குவோம். எஸ்பி முத்துராமன் சகலகலா வல்லவன் மாதிரியான ஒரு படம் பண்ணுறாரு. சகலகலா வல்லவன் படம் பட்டிக்காடா பட்டினம் படத்தோடைய ஒரு அடாப்டேஷன். அது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். நேற்று ராத்திரி அம்மா, கட்ட வண்டி பாட்டு, எல்லாமே பக்கா கமர்ஷியல் படம். அது வரைக்கும் அது ஒரு கமர்ஷியல் ஹீரோ. கமல்ஹாசன் கமர்ஷியல் படம் பண்ணாருன்னா ஹிட்டு அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இப்போ ரஜினி அவர்கள் ஒரு பக்கம் பண்ணுறாரு. அவருடைய படங்கள் எல்லாமே எப்படின்னா மோஸ்ட்லி கேரக்டர் ஓரியன்ட். கர்ஜனியாக இருக்கட்டும், முள்ளு மலருமா இருக்கட்டும், 6லிருந்து நீங்கள் சொன்ன மாதிரி 6லிருந்து 60 வரையாக இருக்கட்டும், அப்புறம் துளசின்னு ஒரு படம், புதுக்கவிதைன்னு ஒரு படம், கேபிஓ சாரோடைய படம். இன்னும் நீங்கள் புதுக்கவிதை படம் பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போயிட்டேன்னு பல பேரோட லவ் ஃபீல் இருக்குது, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி அவர் ஒரு பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நினைத்தாலே இன்றைக்கும்ல கமலுக்கு ஆக்சுவலாக கமலோட ஒரு படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் கமலுக்கு ஈக்குவலண்ட்டாகவே நடிப்பார். கமர்ஷியலும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, அவள் அப்படித்தான். இப்படி 2 பேருமே போட்டி முள்ளு மலரும் பிகினிங்லேயே சொல்லியாச்சு. இப்படி 2 பேருமே போட்டி போட்டு ஒரு பக்கம் கமர்ஷியல் ஆக்டராக, ஒரு பக்கம் எல்லாருக்குமே ஃபேமஸான ஒருத்தவர் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக எல்லாருக்குமே ஃபேமஸான ஒருத்தவர். இவங்க 2 பேரோட மோட் ஆஃப் சேஞ்ச் எந்த இடத்துல வருது அப்படின்னா, 2 பேருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்பி உத்தரம் தான் கல்பிரிட். ஒரு பக்கம் முரட்டு காலை படம் வருது. அது வரைக்கும் ரொம்ப அப்பப்போக்கு ஏதோ கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்ணவர். கர்ஜனை இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். ஓவராலாக பியூர் கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முரட்டு காலை படம். பக்கா கமர்ஷியல் படம். ஜெய்சங்கர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வில்லனாக நடிக்கிறார். அது வரைக்கும் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தவர் கொஞ்ச நாள் பிரேக் போட்டு வில்லன் நடிக்கிறார். இன்னொரு பக்கம் எங்கள் மணிரத்னம் கூப்பிட்டு நாயகன் ஒரு படம் பண்ணுறாரு. அது வரைக்கும் அவர் கமர்ஷியல் படங்கள் எல்லாம் மிக்ஸ்டாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கமல் ஆஹா ஓஹோ என்ன மாதிரியான ஒரு நடிப்புடா, அப்படி வரதராஜ முதலியார் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாரா நேஷனல் அவார்டு அப்படின்னு. ஸோ டோட்டலாக டைமென்ஷன் மாறுது. ஒரு கமர்ஷியல் ஹீரோ டோட்டலாக அப்படியே மாறுறாரு. ஒரு கேரக்டர் ஓரியன்ட் ஆர்டிஸ்டாக, ஒரு கேரக்டர் ஓரியன்ட் ஆர்டிஸ்ட்டு அப்படியே கமர்ஷியல் ஹீரோவாக மாறுறாரு. இதுதான் தமிழ் சினிமாவில் அன்றைய காலகட்டங்களில் நடந்த ஒரு மேசிவ் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சேஞ்ச் காமனாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். சிலர் என்னென்னா இதே ரூட்டில் போனால் நம்மளும் ஒரு மாதிரி தான் தெரியும் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுறது தான். இப்போ எஸ்ஜே சூர்யா ஜிம் கேரியை ஒரு பக்கம் இமிடேட் பண்ணாலும், இன்னொரு பக்கம் ஜிம்ஜாரை இமிடேட் பண்ணாலும் அவருக்கு ஒரு பேட்டர்ன் உருவாக்கி ஒன்று போயிட்டுருக்காரு இல்லையா? அது மாதிரி இவங்க ஒன்று உருவாக்கி போயிட்டு இருந்தாலுமே கூட இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கமர்ஷியலுக்கு ஒரு கிராமர், ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த டெம்ப்ளேட்டுங்கிறது ஒன்று யாரோ ஒருத்தன் படைச்சு கொண்டு கொடுத்ததெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தன் உருவாக்குனது. அப்படி யாரோ ஒருத்தர் உருவாக்குனது அப்படின்னா அந்த யாரோ ஒருத்தர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இதை ஏன் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த மாதிரி கமர்ஷியல் டெம்ப்ளேட் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு உருவாக்குனாருன்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் கமர்ஷியல் படங்கள் இல்லைன்னா இருந்துச்சு. இப்போ எம்கேடி தியாகராஜ பாகவதரும் சரி, எம்ஜிஆரும் சரி, ஈவன் சந்திரபாபும் சரி, எல்லாருமே ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா? ரொம்ப நல்லவர்கள், உத்தம புருஷர்கள். அவங்கள பல கனவு கன்னிகள் காதலிப்பாங்க. பலர் அவங்க மேலே ஸ்நேகம் கொள்வாங்க. அவங்க நாட்டு மக்களுக்காக நல்லது பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க.
பட்டு நிதர்சன வாழ்க்கையில் எல்லாருமே அப்படி இருப்பாங்களா என்ன? எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்ல ரொம்ப நல்லவங்க மட்டும்தான் எல்லா பெண்களும் வருவாங்க அப்படிங்கிற கிடையாது. அதே மாதிரி ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க, ரொம்ப யோக்கியனாக இருப்பாங்க, ரொம்ப வந்து எப்படி சொல்றது புருஷ லட்சணத்தோடு இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. சாதாரண ஆளியா கருவண்டுன்னு சொல்கிற மாதிரி கருப்பு கலர் தான், தம் அடிப்பேன் தான், பீடி அடிப்பேன் தான், தண்ணி அடிப்பேன் தான். ஆனால் அதுக்காக வந்து நான் கெட்டவன்லாம் கிடையாது. நான் ஒரு எல்லாரோடய ஒரு மாதிரி தான். ஆனால் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன்னா பார்க்குறதுக்கு முறைய மாதிரி தெரிஞ்சாலும் நான் பழகும்போது தான் தெரியாது ஒரு பூ குழந்தை அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு நம்ம இன்னைக்கு இல்லை அன்றைய காலகட்டங்களில் ஒரு தேர்ட் கிரேட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிகளாக இருக்கட்டும், ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், ஒரு கட்டவண்டி இழுக்கிறவராக இருக்கட்டும், ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் யாராக இருந்தாலும் அவனுக்குள்ள நீ ஹீரோ தாண்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த விதைச்ச ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமர்ஷியல் படங்கள் மூலமாக. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாதி பேரோட பேர் காளி கபாலின்னு தான் இருக்கும். இந்த காளி கபாலிங்கிற பேர் தான் அவர் பெரும்பாலும் வச்சிருப்பார். என் பேர் காளி இல்லை கபாலி இப்படி தான் பேர் வைப்பார். ஏன் தெரியுங்களா? முக்கால்வாசி பேர்த்தோட பேர் அதுதான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு புள்ள வாக்காதா, நம்ம ஒரு பீடி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம், வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், நம்ம ஒரு ஹீரோ தானே, ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அந்த ஏக்கம் என்னங்கிறத இவர் புரிஞ்சு அதை ஒன்று பண்ணார். இன்னைக்கு அதுதான் வந்து கமர்ஷியல் படத்துக்கு பல டெம்ப்ளேட்டு. இன்னைக்கு திருமலையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு சாதாரண மெக்கானிக்கை வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு லவ் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு காரணமே ஐஸ்வர்யா இவர் போட்டது தான். இவர் போடலைன்னா இங்கே எல்லாம் நடந்திருக்க முடியாது. பாட்ஷா படம் வந்து ஒரு டெம்ப்ளேட், பாட்ஷா வந்து பண்ணாலும் இவருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாது. ஆட்டோக்காரனையா சாதாரண ஒரு ஆளியா, ஆனால் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்கள, ஆட்டோக்காரன் ரொம்ப கேவலமாக பேசுகிற, அவனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு. அப்படியா, ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியும் கூட இன்னைக்கு வந்து நம்ம மதிக்கிறோம், காமனாக வந்து நம்ம மதிக்கிறோம், எல்லாரும் மதிக்கிறோம். அப்படின்னா அதுக்கு ஒரு வித்துட்டவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அதுக்கப்புறம் ஆட்டிடியூடு கேரக்டர் அது எல்லாமே இருக்கட்டும். பட் இன்னைக்கு ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு பெரிய இலக்கண பாதையை வகுத்தவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி. அதனால தான் பியூர் ரஜினியிசம் அப்படின்னு ஒரு பேர் வருது. இந்த ரஜினி படத்தில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னன்னா உண்மையிலே சார் அது யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் தான் சார். எல்லாருமே வந்து ஒரு மாசா ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு சூப்பராக வந்து என்ன பண்ணாலும் காமெடியாவில் இருக்குது, கார்ட்டூன் படம் பார்க்கணும் இருக்கும். ஆனால் சூப்பர் ரஜினி அவர்கள் ஒன்று பண்ணார்னா தலைவர் சூப்பர் சார் இன்னமும் வந்து நமக்குள்ளே இருக்க அந்த காக்னிட்டிவ் மைண்டை தூக்கி எரிஞ்சிட்டு கொண்டாடுறோம். அப்படின்னா இப்போ ஜெயிலர் எடுத்துக்கோங்க, நமக்கே தெரியும், வேட்டைன்னு எடுத்துக்கோங்க, நமக்கே தெரியும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனாலும் நம்ம கொண்டாடுறோம் ரசிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் மிகப்பெரிய இந்த ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா. இப்போ அந்த கமர்ஷியல் பாதையை அவர் உருவாக்கி இருக்காரு, அதில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டாரு. அவர் வந்த பாதையில் இன்னைக்கு பல நடிகர்கள் உருவாகி அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் அவருடைய அந்த ஆக்டிங் சைடு இருக்குல்ல, இப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்னொரு கமலஹாசன் சொல்றதா இல்லை இன்னொரு சிவாஜின்னு சொல்றதா, அவருக்குள்ள இருக்கிற அந்த நடிப்பு திறமையை சரியா பயன்படுத்திய இயக்குனர்கள்னு யாரை சொல்லுவீங்க நீங்க? இந்த கமலஹாசன் சிவாஜி அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்னைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பை இவங்க ரெண்டு பேரும் இல்லை, நீங்கள் அதை வந்து அன்கம்பேரபிள். இவங்க ஒரு யூனிக்காக நடிக்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பு வேறு. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பை வந்து முதல்ல வெளியே கொண்டு வந்தவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 6லிருந்து 60 வரை அப்படிங்கிற அந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு படத்தில் வந்து அவர் வந்து 60 வயசு அந்த ஒரு கெட்டப்பும் சரி, ஒரு சாதாரணம் எதுவுமே இல்லாமல் தம்பிகளை படிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் சரி, ஒரு பக்கம் ஃபடாஃபட் ஜெயலட்சுமிட்ட கமர்ஷியலாக பண்ணுறது ஒரு சரி, எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு நடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தது. நம்ம படம் பார்த்தோம்னா அழுதுருப்போம். அதுக்கப்புறம் கேபி சாருமே வந்து யோசிப்பார், என்னடா இவன் இப்படிலாம் நடிக்கிறானே, நம்ம வந்து ஒரு ஜாலியான ஒரு ஆளுன்னு நினச்சோம் அப்படின்னு. புது கவிதைன்னு ஒரு படம் உட்கார வச்சு நடிக்கிறாரு. நடித்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது சூப்பராக நடிக்கிறியாடா, நீ லவ் ஃபெயிலியர்னா நான் என்னமோ கமலஹாசன் தான் நினச்சிட்டு நீ என்னடா புது கவிதையில் உட்காந்து மலமெல்லாம் என் தலைவன் ஏறி பைக்லாம் போய் கடைசியில் காதலில் தேடி போவார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். யார் அந்த மாதிரிலாம் நடிக்க முடியும்? கர்ஜனின்னு ஒரு படம் சார், அம்மாவாசை ஆச்சுன்னா அவர் கிறுக்கு பிடிச்சிக்கிறார், கயிறு கட்டிலாம் பண்ணுவாங்க, அதில் ஒரு வெறித்தனமாக ஒரு முரடனெலாம் பண்ணுவார். யாரும் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு நடிப்பில். நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் எஸ்ஏசியோடைய படம். எஸ்ஏசியோட படங்களில் ரேப் சீன் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. ஆனாலும் அந்த படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோடைய ரோல் என்னென்னா ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஃபஸர். அந்த டீசெண்டான ப்ரொஃபஸர் நைட்டு ஆகும்போது ராபின்ஹுட்டாக மாறுவாப்பில், மாறி எல்லாரையும் கொலை பண்ணும்போது கூட அந்த பாதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்டைலு மாசு கட்டுறேன்டா அப்படின்லாம் பண்ண மாட்டார்.
அந்த இடத்துல நடிப்புக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பண்ணுவார். ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் இருக்காரு தெரியுமா, அந்த நடிகரை நம்ம தொலைச்சிட்டோம். தமிழ் சினிமாவே தொலைச்சிருச்சு. இப்போ தளபதி படத்தை எடுத்துக்கோங்களேன். தளபதி படத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரஜினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு மாஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூட நடிச்சவங்க யார் யார் தெரியுமா? கீதா, அவங்க ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல நடிகை. மம்முட்டி, அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும். இதோட எல்லாத்துக்குமே பெரிய விஷயம், கமல்ஹாசனே போகிற ஒருத்தர் நாகேஷ், இன்னொரு பக்கம் சோபனா நடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். ஆனால் இவங்க யாருமே தெரிய மாட்டாங்க. ஒரு டைலாக் போதும், இது சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்னு அந்த ஒரு டைலாக் தெரியுமா? தேட்டர் இப்போ போய் பாருங்க, அப்பலாம் சொல்லும், இது சூர்யா சார் உரசாதீங்க அப்படின்னு. அந்த லுக் இருக்கு இல்லையா, தொர்றா பார்ப்போம், தொர்றா அப்படின்னு. ஸோ ஒரு நடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ அந்த இடத்துல வந்து ஸ்ரீவித்யாவையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு அம்மா பையனாக தான் பார்ப்பீங்க. ஆனால் அவங்க வந்து முதல் படத்தில் அவங்க 2 பேரும் ஒரு பேர். மாப்பிள்ளை படத்தில் அவங்க மாமியார். புரியுங்களா? ஒரு பக்கம் பேர், இன்னொரு பக்கம் மாமியார். மனிதன் படத்தில் அக்கா. இவங்க யாருமே உங்கள் மண்டையில் வரமாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா அம்மா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிறது பையன். என்னை ஏமா விட்டுட்டு போனேன். அப்போது ஒரு நடிகனுடைய மிகப்பெரிய வசியம் என்ன? டேய், நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிறேன்டான்றதெல்லாம் கிடையாதுல்ல. என்னோட நடிப்பு, டேய் அம்மா கிட்ட இப்படி விட்டுட்டு போயிட்டேடா, சண்டால பாய், இப்படி பெத்தப்பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேடி அப்படின்னு ஒரு கோவப்படுற அளவுக்கு ஒன்று நடந்துச்சுல்ல, அதுதான் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு இருக்கு இல்லையா, அந்த நடிப்பு அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் நான் தேடி பார்த்துட்டேன் சார். ஒரு படம் வந்துச்சு, ஆனால் பெருசாக போகலை. வள்ளின்னு ஒரு படம், அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில். ஃபஸ்ட் டைம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற அவருடைய அந்த டோட்டல் இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேக்கப் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைலான ஒரு ஆளா அப்படிங்கிறத விட்டுட்டு, ரஜினிங்கிறவன் யதார்த்தத்தையும் தாண்டி ஒரு யதார்த்தமானவன்டா, அவனுக்கும் ஒரு லவ் ஃபீல் இருக்குது, அவனுக்கும் ஒரு சோகம் இருக்குடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர் அந்த படம். ஆக்சுவலாக அந்த படம் சூப்பர் படம். வள்ளிங்கிற ஒரு படம், ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்த ஏமாற்றுறான், அவன் வந்து சிஎம்மோட பையன், அவனை எங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும், அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி கிளைக்கதையாக ரஜினியோட ஒரு கதை ஒன்று ஓடும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனால் மக்கள் ஏற்றுக்கல. அந்த நடிகனை ஏற்றுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தேசிய விருது, பல தேசிய விருதுகள் அவருக்கு கொடுத்துருந்துருக்கணும். அவர் அன்றைக்கி ஏற்றுக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து வேண்டவே வேண்டாம், நம்ம என்னதான் மக்களுக்கு நம்மளோட நடிப்பு திறமையை காமிச்சாலும் இங்கே அக்செப்ட் பண்ணி போகல, ரஜினிகிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரு பிஸ்னஸ் தான், அதை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் பண்ணார். ஃபைனலாக வந்து கபாலி படத்தில் தான் அவர் திரும்பவும் தன்னுடைய நடிப்பை வந்து முழுக்க காமிக்கிறார். பட்டு கபாலி படத்துக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம் மன்னன் படம். மன்னன் படத்துலையுமே வந்து அந்த அம்மா சென்டிமெண்ட்டில் அந்த இடத்துல அவர் நடிக்கிற அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ரொம்ப கிடையாது, பட் ஒரு பார்ட் ஆஃப் தி மூவி வந்து அவருடைய அந்த நடிப்புக்கு வந்து அவர் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு அவர் பண்ணியிருந்திருப்பார். ரஞ்சித் மட்டும்தான் கொஞ்சம் அவர் நடிப்பை வாங்கினார். பட் எல்லா இடத்துலையுமே இப்போவும் எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு பெரிய ஆதங்கமும் இருக்குது, ஒரு பெரிய கோபம் இருக்குது. ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா நடிகனை நம்ம கொண்டாடி தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அவர் ஒரு கமர்ஷியல் ஆக்டராவோ ஒரு பிஸ்னஸ் ஹீரோவோ நம்ம இன்னும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பல கமர்ஷியல் ஆக்டர்ஸ்க்கு முதல்ல வித்தாவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் இவர் தான். ஆனால் நடிகன் ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கு சொந்தக்காரனை நம்ம நிறைய இடங்களை கொண்டாட தவறிட்டோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதங்கமும் எனக்கு இருக்குது. ரஜினிகாந்தனுடைய காதல் காட்சிகள் இருக்குல்ல, அவர் நடித்த காதல் காட்சிகள் வந்து கமர்ஷியலாக நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏஜை தாண்டி அவர் ஒன்று சூப்பராக பண்ணுவார். அவர் ஏஜே நமக்கு தெரியாது, அந்த கேரக்டரை நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி பண்ணியிருப்பார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஆக்டிங்க்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கக்கூடிய படங்களில் நிறைய காதல் காட்சிகளும் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கத்தை எப்படியெல்லாம் காமிக்க முடியுன்றத ஒவ்வொரு பரிமாணத்துலையும் காமிச்சிருக்காரு. நீங்கள் ரசித்தது எந்த படம், அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ஆக்சுவலாக வந்து முள்ளு மலரும் தான் சார். அந்த முள்ளு மலரும்ல வந்து படாவல் ஜெயலட்சுமி ஆக்சுவலாக ரஜினி சார் ரொம்ப ரசித்த ஒரு ஹீரோயின். அவங்க அதில் வந்து ஒரு கை இருக்காது, எல்லாமே போயிடும் அப்படின்னும் போது திரும்பவும் கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. காளி வாடா கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது நைட்டு தூங்கும்போது அந்த ஒரு பாட்டு போடுவாங்க, நித்து நித்த நெல்லு. ஃபஸ்ட் நைட்டில் போய் உட்காந்துருந்தோமா, நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் அப்படின்னு பாடுவாங்க.
அசுரன் படத்தில் அதான் வந்து எழுவைய பூக்கொலையே அப்படிங்கிற அந்த பாட்டோட அடாப்டேஷனாக மாறும். அது தலையில் அடிப்பார், ஏண்டி ஃபஸ்ட் நைட்லேயே வந்து சோத்துக்காடி அலைவ அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார் தலைவன். ஆக்சுவலாக அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மன்னன் படத்தில் அந்த ஆக்சுவலாக மன்னன் படத்தில் வந்து ரெண்டுமே அட் த டைம் நடக்கும். இவர் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும் சரி, இன்னொரு பக்கம் ஜெயசாந்தி வந்து பேசுகிற மாதிரி இருக்கட்டும் சரி, அந்த இடத்துல ஒரு 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 மென்மையான ஒரு விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனாலும் நான் வந்து ஒரு திமிரான ஆள், ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற இன்னும் திமிரான ஆள். இந்த இடத்துல வந்து நான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க, இந்த இடத்துல என்னால் கன்வே பண்ண முடியாது, ஆனாலும் வேறு வழி கிடையாது. இப்போ நான் இவளையும் சமாளித்தாகணும், அவளையும் சமாளித்தாகணும், என்னையும் சமாளித்தாகணும் அப்படின்னும் போது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த இடத்துல நீங்களே சொல்லிட்டீங்களேம்மா சந்தோஷமா அப்படின்னு போயிடுவார். முத்து படம் தான் சார். முத்து படத்தில் மனுஷன் வந்து யாராக இருந்தாலும் நாட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள், ஆற்றுல அன்னைக்கிளி ஜாலியாக மஜா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீல், உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மீன் எடுத்து என் ஜாக்கெட்டுக்குள்ளே விடுவேல் அப்படின்னு அந்த மீன் ஆடையில. இப்போ நான் வெளியில் கதறி துடிக்க நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறா, அது வரைக்கும் ஒரு காமெடியாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மீனா பேசுகிற அந்த ஒரு வசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை தான் ஒரு சிஷ்யனாக நம்புகிறாரு, உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு, அதை கெடுத்துடாதீல் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அது வரைக்கும் அவர் வந்து ஒரு ஜாலியான ஆள் தான், ரொம்ப ரொம்ப ஜாலியான ஆள். ஆனாலும் அந்த ஜாலியை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குருவுக்கு உண்மையான சிஷ்யன் நான் வந்து பண்ணணும், நம்ம பண்ணது தப்புன்ற ஒரு குற்ற உணர்ச்சி, இந்த குற்ற உணர்ச்சி அதிகமாக இருந்தாலும் லவ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால முழுக்க முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அந்த சாங் லீடுக்கு வரும். கோயிலில் வரும்போது தப்பு எடுத்துக்காதீங்க தேவையான, நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன், பட் அதுக்காக இல்லை, அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, நாளைக்கு இதே இடத்துல நான் வரேன், நீங்கள் ஒரு விளக்கு பொறுத்து வச்சிங்கன்னா போதும் அப்படின்னும் போது ஒரு சோகமாக இருக்கும். அப்படி பார்ப்பாரு, பார்க்கும்போது அந்த இடத்துல முத்துன்னு ஒரு பெரிய விளக்கு இருக்கும். கூஸ் பம்ப் இருக்கும் சார் அந்த இடத்துல. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்கும்போது நமக்கே ஒரு கூஸ் பம்ப், ஏய் சூப்பரா 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 அப்படின்னு முத்துன்னு அந்த இடத்துல அந்த இது போடும்போது அந்த பாட்டு ஒன்று சாங் லீடு வரும், கொண்டாடுவாங்க. இது மாதிரி பல காட்சிகள். இப்போது கபாலியில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கபாலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு உகந்த படமா இல்லையாங்கிறது அடுத்த ஒரு விஷயம். கபாலி படத்தில் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் தேடி போகும்போது இந்த அத்தனை வயசுக்கு அப்புறமும் ஒரு ரொமான்ஸ் ஒன்று, ஃபீல் ஒன்று வரும் இல்லையா. ஒரு உண்மையான மனிதன் ஒரு உண்மையாக ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த ரொமான்ஸுக்கு வந்து அது வந்து எப்படின்னா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே தான் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அவன் கோபமாகவும் அனுபவம் ஒரு இடத்துல காட்டுவான், அது நல்லாயிருக்கும். அதை விட வந்து காலால் வந்து ஈஸ்வரி திருநெல்வேலின்னு ஒருத்தர் லவ் பண்ணா, நான் அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு இல்லை, இவர் வந்து இப்போ எக்ஸில் அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்திருப்பார், அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் திருநெல்வேலின்னு ஒருத்தர் பார்க்குறான், நான் அவன் கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனேயும் ஒரு பொசிஷனஸ் வரும், ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளேங்கிற அந்த ஒரு இன்னோசன்ஸும் இருக்கும். அந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதில் அம்மா யாரோ திருநெல்வேலியில் ஒருத்தர் சொன்னேன், யாரும் வரானு, இல்லை 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 அப்படின்னு. ஸோ ஒரு மனைவி கிட்ட எந்த ரேஞ்சில் அந்த அனோனியம் இருக்கணும், அதே சமயம் எந்த இடத்துல அந்த லவ் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு மீட்ரு. இதெல்லாம் வந்து ஒரு இன்னோசன்ஸாக இருக்கும். ரொம்ப வந்து எப்படின்னு சொல்லணும்னா அந்த பகடித்தனமாகவும் ரொம்ப அறிவாளித்தனமாலாம் இருக்காது. இவ்வளோதான் ஒரு ஆம்பளை. ஒரு பொம்பளை கிட்ட வந்து நான் அப்படி இப்படின்னு பேசும்போது திமுறாலாம் பேசுவேன், பரவாயில்ல. யதார்த்த முகத்தை ஆண்கள் வந்து ஒரு யதார்த்தமாக எப்படி இருப்பாங்களோ சார், பொதுவாக ஆண்களுக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும் சார். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்களுக்கு வந்து பெண்களை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கலாம், என்னை பொறுத்தவரை அவளுக்கு வந்து ஏதோ மனப்பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கு ஆண்களை பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். ஆனாலும் இப்போ நமக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு நம்மளை விட்டுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், போடி அப்படின்லாம் விட மாட்டான். போடின்னு சொன்னாலும் மனசு கேட்காது, இல்லை ஏதாவது ஒன்று தாஜா பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரணும்னு இல்லையா. இது வந்து நீங்கள் ரஜினியோட பல லவ் சீன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த நேசமணி பொன்னியா திருன்னு அண்ணாமலையில் ஒன்று பண்ணுவார் தெரியுமா, ஆமாம் நம்ம சுப்புப்பா, ஆமாம் நம்ம சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா பார்த்துட்டேப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக ஒன்றுமே இருக்காது, இவர் பண்ணுற அந்த காமெடியிலே வந்துட்டு முழுசாக பார்த்துட்டு போகிற தலைவர் நீங்கள் பார்க்கலையா, இல்லை பார்த்த மாதிரி இது பண்ணுறாரா, அதுக்கு அந்த சாங் லீடு இருக்கு இல்லையா,
அது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த லவ்ங்கிறது நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கும் பையனுக்குன்றதையும் தாண்டி அதே படத்தை தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அந்த கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவருடைய பெண் வந்து லவ் பண்ணுறாங்க கரண், அதாவது சரத் பாபுடைய பையனை லவ் பண்ணுறாங்க. கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்லுவார், சொல்லி முடிப்பார். நம்ம நம்ம வயசு எது சொன்னாலும் கேட்காது, ஆனால் இது நமக்கு தேவையில்லை, இப்போ படிப்பில் முக்கியத்துவம் கூட நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் போது அப்பா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு அடிக்க போவார். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்காதும் போது ஆட்சி மனோர மாட்டா அடி போவார். போயிட்டு இருக்கும்போது நான் யாரு மேலேயெல்லாம் உசுரா வைக்கிறனோ அவங்களாம் என்னை விட்டுட்டு போகிறாங்கம்மா அப்படின்னாரு. ஒரு டைலாக் போதும் சார், ஒட்டுமொத்த படத்தோட கதையும் சொல்லியிருப்பாரு. ஒரே டைலாக் ஒட்டுமொத்த படத்தோட. சரத் பாபு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாப்புல, ஏமாத்திருப்பாப்புல. இப்போ தன் பொண்ணு மேலே உசுரா வச்சிருப்பாப்புல, பொண்ணு எப்படி ஏமாத்திருவாங்க. தங்கச்சி உசுரா வச்சிருப்பாங்க, தங்கச்சி நல்லது கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல. ஒட்டுமொத்த படத்தோட விஷயத்தையும் ஒரே விஷயத்தில் பண்ணியிருப்பாரு. ஸோ லவ் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கத்தை வந்து ரஜினி மாதிரி கன்வே பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. நான் அதனால தான் சொல்ல வரேன். சரி, நீங்கள் நடிப்புங்கிறது வந்துட்டு ஒரு இடங்களில் ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸும் வந்து சூப்பர் அப்படிங்கிறது ஓகே. நீங்கள் படமாக பார்க்கும்போது சில இடங்களில் காட்சி வந்து உங்களை புனிதமான அரசியலுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அரசியலுங்கிறது சாக்கடைன்னு தான் ஊரில் இருக்கிற அம்புட்டு பையனும் சொல்லியிருக்கான். முதல்ல புனிதமான அரசியல்னு ஒரு வார்த்தையை வந்து சொன்னது சூப்பர் ஸ்டார் ரஜினி. அவர் அரசியலுக்கு வா தலைவா வராத தலைவான்னு 1000 விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல, இந்த வார்த்தையை எவனா யூஸ் பண்ணியிருக்கானா? எத்தனையோ அரசியல் பேருக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க போகிறாங்க, எத்தனை நடிகர்கள் இந்தியாவில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் புனிதமான அரசியல்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இவர் ஒருத்தர் தான் சொல்லியிருப்பார். அப்போது அரசியலோட வேல்யூ என்னன்றது அவருக்கு தெரியுது. பட் அதை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து அதை வந்து டேக் இட் அஸ் அ கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறோங்கிறது தெரியல. இது எல்லாமே அவருக்கு தெரியுது. தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறது? திருக்கு தரிசி மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதாக கட்டாயத்தில் தான் இருக்கார். அதனால சொல்கிறேன் இல்லையா, இவர் ஒரு நல்ல நடிகர். நடிகரையும் தாண்டி தன்னை நம்பி படம் போட்ட யாருமே வந்து ஏமாந்துடக்கூடாது, ஏமாறவும் கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஆட்சி மனோரமாவுக்கு இல்லைன்னா செகண்ட் லைஃப் கிடச்சிருந்துருக்கு வாய்ப்பும் கிடையாது. வடிவுக்கரசிக்கு வந்து அனாதை பயலைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக படம் வரும்போது இல்லைம்மா ஒரு நடிப்புக்காக தான் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு வந்து நியாயமாக பார்த்தா தேசிய விருது தான் கொடுக்கல. அதை கொடுக்க விட்டுருங்க, அது வந்து மக்கள் என்ன வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. 50வது ஆண்டு விழா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தார்மீக கருத்தாகவும் ஒரு தாழ்மையான கருத்தாகவும் கேட்குறது ஒன்றுனா, தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து ஒரு பெரு விழாவாக கொண்டாடி அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் ஊட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். இதை நீங்கள் பொலிட்டிக்கலி வந்து இதை வச்சு அரசியல் ஆதாயம் கூட பார்த்துங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தவர். இன்னைக்கு தமிழ் சினிமாவும் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் கமர்ஷியல் பாதையை வகுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஞானி. அந்த ஞானியை வந்து நம்ம கொண்டாடணும். எப்படி இசை ஞானியை கொண்டாடுறோமோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நடிப்பு ஞானியை நம்ம கொண்டாடக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். கண்டிப்பாக கொண்டாடப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளும் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களையும் கால் பண்ணி உங்களுடைய நினைவுகளோ இல்லை சூப்பர் ஸ்டார் பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பதிவு பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.